வணக்கம். நான் ரஞ்சன், ஜெர்மனியிலேருந்து. இன்றைக்கு நான் என்ன பதிவு காட்ட போகிறேன்னு சொன்னால், இந்த குளிர்காலங்களில் வந்து இந்த தண்ணி குழாயில் வந்து எல்லாத்தையும் கலட்டி கொண்டே உள்ளே வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இது தண்ணி தண்ணி பம்ப் வந்து தோட்டத்துக்கு பாவிக்கிற தண்ணி பம்ப். தண்ணி குழாய்கள் வந்து 50 மீட்டர் நீளத்தில் இருக்குது. அதுவும் தோட்டத்துக்கு பாவிக்கிறது. அந்த குழாய்க்குள்ள இருக்கிற தண்ணி வந்து உறைஞ்சு நின்றுதுன்னு சொன்னால் மைனஸுக்கு வரைக்கல அது அந்த குழாய்க்குள்ளே கிடந்து அந்த பைப் எல்லாம் வந்து அந்த குழாய் எல்லாம் வந்து வெடிச்சு போடும். அதனால் நான் இந்த குழாய் எல்லாத்தையும் இப்போ இந்த தண்ணி மோட்டரையும் கலட்டிட்டேன். அது வெளியெல்லாம் கிடக்கு, அந்த வெளியில் ஒரு மூலையெல்லாம் கிடக்கு அந்த தண்ணி மோட்டரை. அதை கலட்டி கொண்டு இப்போ உள்ள கொண்டு வைக்க போகிறேன். அடுத்தது அதோட இந்த தண்ணி குழாயில் எல்லாத்தையும் கிடக்கிற தண்ணியில் வந்து எடுக்க போகிறேன். பாருங்க, இந்த தண்ணியில் இந்த காற்றடிக்கிறதால அடிச்சு இதெல்லாம் அடிச்சு எல்லா பைப்புக்குள்ள கிடக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்தாத்தான் நான் 50 மீட்டர் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுட்டு அந்த ஜாயின் பண்ண கலட்டி போட்டு எல்லாம் காற்றடிச்சு இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறேன். நான் இல்லைன்னு சொன்னால் அந்த பைப்புகள் முதல் வந்து அப்படி செய்கிறையில் பைப் 2-3 தரமாக பைப்புகள் எல்லாம் படிச்சிட்டு. அப்போ இப்போ கனகாலம் தானே, நான் கனகாலம் இப்போ தோட்டம் செய்கிற வழியால் இப்போ வேறு விண்டர் வர காலத்தில் இந்த பைப்புகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொழுவி வச்சுருவேன். விண்டர் வர்ற காலங்களில் இது முக்கியம். ஏன்னா எல்லாரும் திரும்பவும் அடுத்த வருஷம் இப்போ இந்த பைப்புகள் வேண்டணும். தண்ணி அடிக்கிற மோட்டரையும் கலட்டிட்டேன். அதையும் கொண்டு உள்ளே தான் வைக்க போகிறேன். ஏன்னா சொன்னால் வெளியில் கிடந்ததுன்னு சொன்னால் இந்த பைப் அடிப்பக்கத்தில் இந்த பிளாஸ்டிக்குகள் கிடக்குது. இதுகளுக்குள்ள கொஞ்சம் தண்ணி நின்றுதுன்னு சொன்னாங்க. இந்த இதுகளுக்குள்ள கொஞ்சம் தண்ணி நின்றுனாலும் இந்த பைப்புகளுக்குள்ள தண்ணி நின்றுதுனாலும் இந்த ஐஸ் பிடிச்சி மைனஸ் வந்ததுன்னா ஐஸ் பிடிச்சி அது பொறுமி அந்த பைப்புகள் வந்து வெடிச்சு போடும். அதனால் இப்போ கலட்டி கொண்டே உள்ளே வைக்க போகிறோம். இனி அடுத்த வருஷம் தான் இதை பூட்டுவேன். இனி தண்ணி அடிக்க வேண்டிய தேவை வராது. இனி சம்மர் வரும்போது தான் தண்ணி அடிக்க வேண்டிய தேவை வரும். அப்போது தான் இதை இப்போ பூட்டி தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கும். அதோடு இந்த மழை தண்ணியும் நிரப்பி வச்சுருக்கேன். இந்த மழை தண்ணியும் நிரம்பி இருக்குது. இதை நான் வெளியில் எடுத்து விட போகிறேன். இப்போ இது வந்து பாருங்கள், 1000 லிட்டர் கீழே இருக்கிற டேங்க் நிறைய 1000 லிட்டர் ஃபுல்லாக இருக்குது. அடுத்த மேல் டேங்கும் வந்து கருத்த டேங்க், அதுவும் வந்து ஃபுல்லாக கிடக்குது. இந்த தண்ணியை வந்து வெளியில் ஹெதியாக எடுக்கணுமென்று சொன்னால் இப்போ இப்போ குழாயெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் திறந்து விடலாம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இதுலேயே திறந்து விடலாம் தான். இதில் திறந்து விட இது பழைய வீடு. இந்த அத்திவாரத்துக்கு வந்து தண்ணி இதில் திரும்ப ஊறும். அதனால் இந்த குழாய் வெளியில் எடுத்து கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கு அங்கால இந்த தண்ணியை வெளியில் விட போகிறேன். இதை இப்போ கலட்டி போட்டு எடுக்க போகிறேன்னு பாருங்க. அந்த டேங்க் வந்து முன்னுக்கு இருக்கிற பூ மரங்களுக்கு பாவிக்கிற மாதிரி வச்சுருக்கு. அடுத்த இது வந்து தோட்டத்தில் இருக்கிற டேங்க் வந்து இந்த கிளாஸ் ஹவுஸுக்கும் பாவிக்கிறாக்கு எல்லாம் திறந்துட்டேன். இது வந்து கிளாஸ் ஹவுஸுக்கு பாவிக்கிறாக்கு இந்த டேங்க் கிடக்குது. இது இப்போ தான் திறந்து விட்டேன். தண்ணி எல்லாம் இது மெதுவாக தானே ஓடும். வேண்டாம் அது மாதிரி பெருசாக டக்குன்னு கையாக போகாது, கொஞ்சம் நேரம் செல்லும். இது 800 லிட்டர் டேங்க் உண்டு. இதில் கோழிக்கு தண்ணி, அடுத்து இந்த கிளாஸ் ஹவுஸுக்கு தண்ணி, அடுத்து அப்படியே சின்ன சின்ன இதுகளுக்கு இப்போ கணக்க தேவைன்றதன் போரில் இருந்து எடுத்து அடிக்கிறது. இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் இந்த டேங்கில் இருந்து எடுக்கிறாங்க. இங்கே கொண்டு வேறு செஞ்சு பாருங்க, முடிஞ்சுது. இனி அடுத்த டேங்க் மேல் வயரை கலட்டி அடுத்த இந்த குழாயை கலட்டணும். இந்த குழாயை கலட்டி போட்டு திரும்ப அடுத்த அந்த இதை கலட்டி எடுத்து இதில் வச்சு பூட்டி போட்டு
இதில் கிடக்கிற குழாயை இதில் ஜாயின் பண்ணணும். அதான் நம்ம செய்ய போகிறோம். தண்ணி முடிஞ்சது, இதை கலட்டிட்டு இப்போ இனி இதை கலட்டி இதில் பூட்டணும். இல்லை சுறாக்க போகிறோம். இப்படி தண்ணி சூழ்ந்து பாருங்க. சுறாக்க போகிறோம் பாருங்க, இவ்வளோ பூசா அடிக்க வேண்டியது. இது இப்போ நல்ல குளிராக கிடக்குது. 1000 லிட்டர் இது குழாயில் மூட போகிறோம். நல்லா சரியான குளிராக இருக்குது. சும்மா குழாய் சும்மா அப்படியே போட்டு கொழுவி விட்டாச்சு. இந்த குளிருக்கு அதில் பாருங்க, அந்த அங்கே அதில் தண்ணி அதால் போய் பண்ணி இப்படித்தான் ஒவ்வொரு வருடம் இல்லை விட்டா டேங்க் எல்லாம் ஐஸ் பிடிச்சி படிக்க போடும். இப்போ தண்ணி தேவையில்லாதபடியே தண்ணி தேவை வழியில் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, மழை நீரையும் வெளியில் எடுத்தாச்சு. அந்த குழாய்க்கில் இருந்த தண்ணியும் வெளியில் வெட்டி பாட்டப்பம்மையும் எல்லாம் கலட்டி கொண்டு உள்ளே வச்சாச்சு. சரி, இதோடு இந்த பதிவை முடித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ரஞ்சன்.